உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. சொல்லுங்க, இவ என்ன தப்பு பண்ணா? எங்க ஊர் பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணியிருக்காருங்க. அந்த பொண்ணு கத்தி கூச்சல் போட்டதும் ஊருக்காரங்க போய் அவரை பிடிச்சிட்டாங்க. குற்றவாளியை நாங்கள் உங்ககிட்ட ஒப்படைச்சிடறோம். நீங்கள் விசாரிச்சு சரியான தீர்ப்பு சொல்லுங்கய்யா. பாதிக்கப்பட்ட பொண்ணுங்க இன்னைக்கு முறைப்படி பிராது கொடுத்துட்டு உங்ககிட்ட குற்றவாளியை ஒப்படைச்சிட்டு போகலாம் தான் வந்தோம். நீங்கள் எப்போ விசாரிக்க போறீங்களோ அப்போ அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து இங்கே நிப்பாட்டுறோம். ஏங்க, வர்றவங்க எல்லாரையும் கூட்டிட்டு தானே வந்திருக்கணும். அவங்கள விட்டுட்டு வந்தா எப்படி? உங்கள் சூழ்நிலை எப்படின்னு தெரியாம எப்படிங்க கூப்பிட்டு வர முடியும்? அதுக்கு நீங்க இதுதான் விஷயம்னு என்கிட்டயாவது வந்து சொல்லிருந்தீங்கன்னா நான் அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிட்டு உங்களை வர சொல்லிருப்பேன். முன்னாடியே சொன்னா நம்ம ஊருக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தான் நேர்ல கூட்டிட்டு வந்து உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு போக வந்தோம். சரி, நடந்ததை விடுங்க. நாளைக்கு இதே நேரம் பாதிக்கப்பட்டவங்க, சாட்சிகள் எல்லாரையும் இங்க வர சொல்லிடுங்க. அது வரைக்கும் இவர் என்ன பண்றது? அத நீங்க தான் சொல்லணும். நம்ம சுத்துப்பட்டு ஊர் வழக்கப்படி இவரை விசாரணை முடிகிற வரைக்கும் மரத்துல கட்டி வைக்கிறது தான் வழக்கம். இது வேணும்னே பண்ற மாதிரி எல்லாம் தெரியுது. சரி, நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படியே செய்வோம். ஆனா விசாரணை முடிகிற வரைக்கும் எங்க ஆள்ல ஒரு ஆளு அவருக்கு காவலுக்கு இருப்பாங்க. இது உங்க ஊர் பிரச்சனை. குற்றம் சாட்டப்பட்டவரை நீங்க சொல்றதுக்கு கட்டுப்பட்டவர். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க. நாளைக்கு பஞ்சாயத்து விசாரணை. இவரை மரத்துல கட்டிட்டு எங்க ஆள ஒருத்தர் ஒரு காவலுக்கு போட்டு போறோம். இதை தவிர எங்களுக்கு வேற வழி தெரியலையா? எங்களை மன்னிச்சிருங்கய்யா. ஐயா, இது சரிப்பட்டு வராதுங்க ஐயா. நம்ம ஐயாவை மரத்துல கட்டி வைக்கிறதுக்கு எங்க மனசு ஒத்துக்க மாட்டேங்குது ஐயா. என்ன நடந்ததுன்னு நம்ம சின்னையாவை விசாரிச்சு உண்மையை கண்டுபிடிங்க ஐயா. ஒரு பக்கம் மட்டும் விசாரிக்க முடியாது, ரெண்டு பக்கமும் இருக்கணும். இவங்க பொய் சொல்றது மாதிரி தோணுதியா? நம்ம ஐயா அவங்க சொல்ற மாதிரி தப்பெல்லாம் பண்றவர் இல்லையா? இப்ப நாம பண்றதுக்கு எதுவுமே இல்ல. பஞ்சாயத்துல விசாரிச்சு தீர்ப்பு கொடுக்கறது மட்டும்தான் நம்ம வேலை. ஐயா, அப்படின்னா நம்ம பேசாம இந்த கேஸ போலீஸ் கிட்ட கொடுத்துடலாங்க ஐயா. என்ன பேசுறீங்க நீங்க? இந்த ஊருக்கு போலீஸே வரக்கூடாதுன்னு இதுவரைக்கும் நம்ம கட்டுப்பாட்டோட இருந்ததை மாத்த சொல்றீங்களா? நம்ம சின்னையாவை மரத்துல கட்டி வைக்கிறது ரொம்ப அநியாயமா இருக்குயா. எல்லாருக்கும் என்ன பண்ணுவோமோ அதத்தான் இதுக்கும் பண்ண முடியும். சின்னையா பெரிய ஐயான்லாம் பார்க்க முடியாது. இந்த நேர்மைக்காக தான் நாங்க இந்த பஞ்சாயத்தை இங்க வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணது. நாங்க அவரை மரத்துல கட்டிட்டு போறோம். காலையில வந்துடுங்கய்யா. அப்பா, அவரை கொண்டு போய் மரத்துல கட்டி போடுங்கப்பா. நான் அவரை உடனே பார்க்கணும்.
நான் அவரை உடனே பார்க்கணும்க்கா. சொல்லுங்கக்கா மாமா கிட்ட. நான் அவரை பார்க்கணும் மாமா, என்ன கூட்டிட்டு போங்க. நான் அவரை பார்க்கணும்க்கா. நீ இப்போ அங்கெல்லாம் போக வேண்டாம், நாளைக்கு பாத்துக்கலாம். ஏன் ஏன்? இல்ல இல்ல, நான் அவரை பார்த்தே ஆகணும். அக்கா நீங்களாவது சொல்லுங்களேன், நான் அவரை பார்த்தே ஆகணும். நான் அவரை பார்க்கணும், என்ன கூட்டிட்டு போங்க. ஐயோ, இப்ப அவன் இருக்கிற நிலைமையில நீ அவனை பார்க்க வேண்டாம், அந்த கொடுமையை பார்க்க வேண்டாம். என்ன கொடுமை? கொடுமையா? என்னப்பா சொல்ற? மா, என்கிட்ட எதுவும் கேட்காதீங்கம்மா, அத நாளைக்கு நாளைக்கு பாத்துக்கலாம். ஐயோ, ஏங்க இப்படி சொல்றீங்க? அவளை ஏங்க பார்க்க கூடாதுன்னு தடுக்கிறீங்க? சொல்லுங்க. வேணாம் ஜானகி, அவனை யாரும் பார்க்க வேணாம். பார்த்துட்டு நான் படுற அவஸ்தைய நீங்க யாரும் அனுபவிக்க வேண்டாம். அவருக்கு ஏதோ ஆயிடுச்சு, அவருக்கு ஏதோ ஆகிருக்கு. மாமா தயவு செஞ்சு சொல்லுங்க மாமா, அவருக்கு என்ன ஆச்சு? சொல்லுங்க மாமா, சொல்லுங்க. ஐயோ, சொல்லுங்க. திருடன மாதிரி நம்ம சிவாவை மரத்துல கட்டி வச்சிருக்காங்கம்மா. அதை எப்படி உங்களால பார்க்க முடியும்? ஐயோ ஐயோ. மச்சான், என்ன மச்சான் சொல்றீங்க? நீங்க இருக்கிறப்போ எப்படி மச்சான் சின்ன மச்சான் மரத்துல பிடிச்சு கட்டி வைப்பாங்க? பார்வதி, இது நம்ம ஊர் பஞ்சாயத்து இல்ல, அவங்க பஞ்சாயத்தா. இதுல நம்ம குடும்பத்து ஆளு சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால தீர்ப்பு கொடுக்கிற வேலையை மட்டும் நம்ம கிட்ட கொடுத்திருக்காங்க. அவனை பாதுகாக்கிற வேலைய அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, என்னால எதையும் செய்ய முடியல. என் புருஷன் குற்றவாளி இல்ல மாமா, அவர் அப்படிப்பட்டவர் இல்ல மாமா. நான் அவரை உடனே பார்க்கணும் மாமா. மாமா என்ன கூட்டு போங்க மாமா, நான் அவரை பார்க்கணும் மாமா. இல்ல நான் போறேன். ஐயோ, தங்கச்சி, நீ தனியா போக வேண்டாம், நானே கூட்டிட்டு போறேன். என்னால என் பிள்ளைய அப்படி பார்க்க முடியாதுப்பா, பார்க்க முடியாது, பார்க்க முடியாது. நான் வரல. உட்காருங்க. சினு, மாமா காரை ஏற்றா. வாமா, வாங்க வாங்க போலாம். அத்தை, இருங்க, நான் போ வந்துடுறேன். ஜானகி. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.